எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காய் உமக்கு நன்றி. இது உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆவியானவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீரே. தேவன் எங்களோடு பேசுவீராக. அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அன்று பேதுருவோடு இருந்த ஆண்டவர், யோவானோடு இருந்த ஆண்டவர், உம்முடைய சீஷர்களோடு இருந்து பேசின ஆண்டவர், இந்த காலையிலும் என்னோடு கூட இருந்து நீர் பேசுவீராக. ஜனங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்மால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நீர் உயர்ந்திருப்பீராக. நான் தாழ்ந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டபடினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆண்டவராகிய கர்த்தர் அவர் கடைசியிலே, அதாவது அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக, அவர் மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன இந்த வசனமானது, நீங்கள் உலகெங்கிலும் கடந்து போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்லுகிற அந்த சுவிசேஷத்தின் பிரசங்கத்தை யாரெல்லாம் விசுவாசித்து, யாரெல்லாம் தன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெறுகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். யார் யாரெல்லாம் விசுவாசியாமல் போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பின அந்த சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது வாசித்தோம். இந்த இடத்திலே விசேஷித்த வண்ணமாய் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறது என்னவென்றால், ஞானஸ்தானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப ஞானஸ்தானம் நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால், அதற்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், முதலாவது நமக்குள் விசுவாசம் வர வேண்டும். விசுவாசத்தோடு எடுக்கிற அந்த ஞானஸ்தானத்தை தான் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஞானஸ்தானம் என்பது ஏதோ சபையின் சட்டம் அல்ல, அல்லது சபை கொடுக்கிற சட்டமும் அல்ல. இது எதை குறிக்கிறது என்றால், இது பரலோகத்தின் சட்டம், இது பரலோகத்தின் கட்டளை. இது ஆண்டவராகிய கர்த்தரை கொடுக்கிற ஒரு பிரதான கட்டளை. என்ன? யார் என்னுடைய வார்த்தை விசுவாசித்து, யார் என்னுடைய வார்த்தை அங்கீகரித்து, யார் என்னுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ அவர்கள் என்ன ரட்சிக்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய அடிப்படை காரியம் என்னவென்று வேதத்திலே பார்க்கும் பொழுது ஞானஸ்தானம். இதுதான் ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கான பேசிக் திங், அடிப்படை திங். நாம் வேதத்தில் நாம் ஒரு பிரதரையோ இல்லை ஒரு சிஸ்டரையோ பார்த்து கேட்கிறோம், பிரதர் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் இது வேறு விதத்தில் கேட்கலாம், பிரதர் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்களா என்பதற்கு வேறு ஒரு வழியில கேட்கிறது தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா ரட்சிக்கப்படவில்லையா என்று கேட்கிற காரியம். எப்பொழுதும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்ற அந்த விசுவாசம் வரும் பொழுது மாத்திரமே இதை நாம் செய்ய வேண்டும். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து சபைகளுக்காக இருக்கட்டும், விசுவாசிகளுக்காக இருக்கட்டும், ஒரு பெரிய தெளிவு இல்லாமல் இன்று காலகட்டத்தில் இருக்கிறார்கள். இது ஏன் இந்த தெளிவு இல்லை என்றால், அநேக சத்தியம், பலவிதமான சத்தியங்களை ஜனங்கள் புரட்டுகிறபடியினால், ஜனங்கள் என்ன பலவிதமாய் இதை குறித்து உபதேசிக்கிறபடியினால் கேட்கிறவர்களுக்கும் குழப்பம், எடுத்தவர்களுக்கும் நாம் சரியான விதத்திலே தான் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோமா என்ற ஒரு கேள்விக்குறியும் இப்பொழுது ஆவிக்குரிய உலகத்திலே காணப்படுகிறது. எப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவர் ஞானஸ்தான சத்தியத்திற்குள்ளாய் வருகிறார்கள் என்றால் முதலாவது அவர்கள் தங்களுடைய
விசுவாச நிலையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த அளவிலே, அதாவது நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள போகிறேன், என்னுடைய விசுவாச நிலை எந்த அளவிலே இருக்கிறது? நான் ஆண்டவரை ரட்சிப்பதற்கு முன்பதாக நான் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேனா? இந்த கேள்வி நமக்குள் வர வேண்டும். எப்பொழுதும் நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த ஞானஸ்தானத்தை மாத்திரமே எப்படி ஒரு எடுத்தம் பிடித்தம் பண்ணும் அப்படி என்று நாம் செய்யவே கூடாது. அது பரலோகம் அதை அங்கீகரிப்பதே கிடையாது. இது கட்டாயத்தின்படியும் எடுப்பது அல்ல, அல்லது பிறரின் வற்புறுத்தலின்படியும் இதை நாம் செய்யவும் கூடாது. இதை நாம் எப்படி செய்யக்கூடாது? ஒருத்தர் சொல்றாங்களே அப்படின்னு நாம் செய்யக்கூடாது. ஒருவர் கட்டாயப்படுத்துகிறார்களே என்று நாம் இதை செய்யவும் கூடாது. எப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய நாம் வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எப்பொழுது அந்த விசுவாசத்தின் நிலை நமக்கு வளர்ந்து, அந்த விசுவாசத்திலே நாம் எப்பொழுது வளர்ந்து வருகிறோமோ நமக்கே தெரியும், இப்பொழுது நான் முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது எந்த அளவிலே நான் வசனத்திலே வளர்ந்திருக்கிறேன், ஆண்டவரை நான் எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன் என்ற அந்த நிலை நமக்கே தெரியும். அந்த நிலையை அடைந்தவுடனே நாம் செய்ய வேண்டிய காரியம்தான் இந்த ஞானஸ்தான காரியம். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது முதலாக ஞானஸ்தானம் என்ற ஒரு சத்தியம் எங்கு பேசப்பட்டது, யார் மூலமாய் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால், முதலாவது புதிய ஏற்பாட்டிலே தான் அது வருகிறது. முதலிலே எங்கு வருகிறது என்றால் புதிய ஏற்பாட்டிலே தான் அது சொல்லப்படுகிறது. வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், மத்தேயு 3:2 வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இது யார் எழுதின இந்த பகுதி என்று வாசிப்பீர்கள் என்றால், யார் சொன்ன வசனம் இது? முதல் வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் யோவான், அவனுடைய பேரே பார்த்தீங்களா? யோவான் ஸ்நானன். அப்படின்னு என்றால் ஸ்நானம் கொடுக்கிற ஒரு மனிதன் இவன். யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்ப மனம் திரும்புதலுக்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் ஏதோ சம்பந்தம் உண்டு. என்னது? மனம் திரும்புதலுக்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறபடியினால் தான் யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார்? முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார்? பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவர் பாவ வாழ்க்கையோடு எதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது, அவர்கள் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் பூமிக்கு வந்தார். பூமியில வந்து 33.5 ஆண்டுகள் பூமியில இருந்து அவர் பரமேறி போனதற்கு பின்பதாக ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் போகிறேன், போய்விட்டு நான் சீக்கிரமாய் திரும்ப வந்து உங்களுக்கென்று அந்த இடத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி விட்டு நான் சீக்கிரமாய் வந்து என்ன செய்வேன்? உங்களையும் அங்கே நான் கொண்டு போவேன். நாம் அந்த இடத்துல போகப்பட வேண்டும் என்றால், நாம் அந்த இடத்துல கொண்டு போகப்பட வேண்டும் என்றால், முதல் அடிப்படை காரணம் என்னவென்றால், முதல் அடிப்படையாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் மாத்திரமே நாம் எங்கே பிரவேசிக்க முடியும்? பரலோகத்திற்கு பிரவேசிக்க முடியும். இதே 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, யோவான் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பிரசங்கத்தை யார் கேட்கிறார்கள் என்றால், 2 விதமான கூட்ட ஜனத்தார் இதை கேட்கிறார்கள். நான் உங்களுக்கு பின்பதாக சொல்லுகிறேன். 6வது வசனத்தை வாசிப்போம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்போ ஒரு கூட்ட ஜனம் வருகிறது. யாரு? நீங்க பார்க்கும்போது 5வது வசனத்தை வாசிங்க. எருசலேம் நகரத்தார் ஒரு கூட்டம், யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யாரிடத்தில் வருகிறார்கள்? யோவான் ஸ்நானகனிடத்தில் வருகிறார்கள். ஏன் இவர்கள் யோவான் ஸ்நானகனிடத்தில் வர காரணம் என்ன? இதற்கு முன்பதாக நாம் 2ஆம் வசனத்திலே வாசித்தோம். யோவான் பிரசங்கம் பண்ணுகிறார். யோவானுடைய பிரசங்கத்தை யாரெல்லாம் கேட்கிறார்கள்? இங்கு சொல்லப்பட்ட இந்த 3 விதமான கூட்டத்தார், எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார், இத்தனை ஜனங்கள் மத்தியிலே அவனுடைய பிரசங்கம் கடந்து போகிறது. கடந்து போய்விட்டு எல்லா ஜனங்களும், அங்க அதுதான் வசனம் சொல்லுகிறது, முழு பட்டணமும் என்ன பண்ணுகிறது? அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது.
அந்த வார்த்தைக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்து என்ன செய்கிறார்கள்? இவர் என்ன சொன்னார்? யோவான் என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீ. அவ்வளவுதான் அவர் பிரசங்கம் பண்ணது. யாராவது சொன்னாங்களே நீங்க வந்து ஞானஸ்தானம் எடுங்கன்ட்டாங்க? இந்த இடத்துல அப்படி சொல்லப்படவில்லை. ஜனங்கள் தாமாகவே வருகிறார்கள். அங்க யாரை தேடி வருகிறார்கள்? யோவானை தேடி வருகிறார். ஏன் அப்படின்னா, அவர்கள் அதுவரையிலும் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? மனம் திரும்பாமல் பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது யோவான் அந்த பிரசங்கத்தை கேட்டவுடனே அவர்கள் அறிந்து கொண்டார்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபம். அந்த ராஜ்யத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை நான் இழந்து போகக்கூடாது. கிடைக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டு அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க போகிறேன் என்ற அந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்தவர்களாய் என்ன செய்கிறார்கள்? யோவானிடத்தில் கடந்து வந்து என்ன பண்ணுகிறார்கள்? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொன்னது போல முதலாவது நமக்குள் என்ன வர வேண்டும்? விசுவாசம் வர வேண்டும். விசுவாசம் வந்தவுடனே நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களை இங்க ஜனங்க என்ன பண்ணாங்க? வந்து அறிக்கையிட்டார்கள். என்ன அறிக்கையிட்டிருப்பார்கள்? நான் வந்து பாவி. அவர்கள் அதுதான் அவர்கள் வந்து என்ன அறிக்கையிட்டிருக்க கூடும்? வந்து நாங்கள் பாவம் செய்தோம், பாவ வாழ்க்கையில நாம் பாவம் செய்கிறதினால் மாத்திரம் நாம் பாவிகள் அல்ல. நாம் பாவம் செய்கிறதினால் மாத்திரம் நாம் பாவிகள் அல்ல. நம்முடைய பிறப்பே என்னதான்? பாவ பிறப்பு தான். சங்கீதம் 51:5 நாம் வாசிக்கிறோம், என் தாய் என்னை, வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தால். போதும், அது ஸ்டார்டிங்ல வாசிங்க முதல்ல 51:5. இதோ எப்படி அவர் உருவானாராம் தாவீது? அவர் கருவில இருக்கும் பொழுது அவருடைய குணம் எப்படியா இருந்ததான்? துர்க்குணம். நான் கருவில இருக்கும் பொழுது, என் தாயின் கருவில நான் இருக்கும் பொழுது என்னுடைய எண்ணம் எப்படியா இருந்தது? துர்க்குணம். என்னுடைய எண்ணம் தவறான எண்ணங்களோடு தான் நான் உருவாக்கப்பட்டேன். உலகத்திலே வரும் இது எங்கிருந்து தொடங்கினது? இது எங்கிருந்து தொடங்கினது என்று கேட்பீர்கள் என்றால், முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவம் அப்படியே ஜென்மமாக கடந்து வந்து அப்படியே இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன ஆகிறது? இந்த பாவம் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டுதான் நாம் பாவத்தோடு தான் பிறக்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு வயசு இல்லை 1.5 வயசு குழந்தை எடுத்துங்களேன். நீங்க அந்த குழந்தை போய் அடிச்சீங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? யார் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது? 1.5 வயசு குழந்தைக்கு அடித்தால் திரும்ப அடிக்க வேண்டும் என்று யார் சொல்லி கொடுத்தது? நம்ம யாரும் அப்படி ட்ரெயின் பண்றதில்லை. நம்ம யாரா ட்ரெயின் பண்றோமா? அச்சா நீ திரும்ப, நம்ம அப்படி ட்ரெயின். எப்படி அந்த குழந்தை அதை செய்கிறது? காரணம் துர்க்குணம். காரணம், நான் பிறக்கும் போதே அப்படிதான் நான் பிறக்கிறேன். என் சுபாவமே அப்படிதான். இது என்ன ஆகிறது? இப்படி சிறு வயதில் இப்படி நாளுக்கு நாள் நாம் வளரும் பொழுது இந்த சுபாவம் மாறிக்கொண்டே அது பெருத்துக்கொண்டே போகிறது. பெருத்துக்கொண்டே இப்படியாய் நம்முடைய வாழ்க்கை எப்படியாய் காணப்படுகிறது? பாவம் நிறைந்த வாழ்க்கை. இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையில வாசிப்போம். இல்ல இந்த பாவம் நிறைந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை நம்புகிறோமோ அவருடைய சமூகத்திலே வந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் பாவி. இது நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்வது என்றால் அதுதான் அர்த்தம். என் வாயை திறந்து நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரே என் பிறப்பு எப்படியாப்பட்ட பிறப்பு? வசனத்தின்படி என் பிறப்பு பாவ பிறப்பு. அது மாத்திரமல்ல, நான் அநேக பாவங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன். என்னை நீர் மன்னியும், என்னை நீர் ஏற்று. இந்த அறிக்கையை நாம் செய்யும் பொழுது அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்றால் பாவங்கள் மாற்றப்படுகிறது. இதுதான் இந்த ஞானஸ்தான இதுல நடைபெறுகிற ஒரு சம்பவம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், 5வது வசனத்தில் வாசித்தோம், ஒரு கூட்டம் வருகிறது. எல்லா 3 விதமான பட்டணத்தார் ஞானஸ்தானம் எடுக்கும்படியா உண்மையான மனம் துன்பத்தோடு வருகிறார்கள். இப்பொழுது 6வது வசனத்தை
7வது வசனத்தை வாசிங்க. இது அடுத்த கூட்டம். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, தப்பித்துக்கொள்ள. இப்ப பாருங்க, யோவான் முதல் ஒரு கூட்டம் வந்தது. யார்? எருசலேம், யூதயா தேசத்து. இதெல்லாம் ஒரு கூட்டம் வருது. ஒன்னும் சொல்லல, ஏற்றுக்கொள்ளுகிறார், ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஆனால் இன்னொரு ஒரு கூட்டம் வருகிறது, பரிசேயர் சதுசேயர் என்ற ஒரு கூட்டம் வருகிறது. அவர்களும் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் வருகிறார்கள். ஆனால் யோவானுக்கு கோபம் வருகிறது. யோவான் என்ன படுகிறார்? அந்த இடத்துல கோபப்படுகிறார். ஏன் இந்த கோபம் வர காரணம் என்ன? உண்மையான மனம் திரும்புதல் அவர்களிடத்திலே கிடையாது. அந்த கூட்டம் முதலாவது வந்த கூட்டம் எப்படி வந்தது? உண்மையான மனம் திரும்புதலோடு வந்தது. ஆனால் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்களுக்கு என்ன இல்லை, உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்த பொழுது யோவான் அவர்களை பார்த்து கேட்கிறான், வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு இப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யார் என்று யோவான் கேட்கிறார். அதனுடைய அர்த்தம் அதுதான். உங்களுக்கு இப்படிதான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அதான் யோவான் அங்கு கேட்கிற கேள்வி. அவர் அடுத்ததாக சொல்லுகிறார், 8வது வசனம், உங்களிடத்துல என்ன இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அந்த உண்மையான மனம் திரும்புதலோடு நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க இந்த இடத்துல வரவில்லை. அப்போ என்ன, நாம் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக முதலாவது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது என்னவென்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். 2வது, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக நம்முடைய பாவங்களை நாம் வாய் திறந்து சொல்ல வேண்டும். அதாவது நீங்க பப்ளிக்கா சொல்ல வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் போய் தனிமையில ஆண்டவரோடு, ஆண்டவரே என்னுடைய பிறப்பு இப்படி வசனம் சொல்லுகிறது, என்னுடைய அது மாத்திரமல்ல அநேக பாவங்களை நான் செய்திருக்கிறேன், என் பாவங்களை நீர் மன்னியும் அப்படின்ட்டு நாம் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க, அப்படி அறிக்கை செய்துவிட்டு தான் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி நாம் அறிக்கை செய்யும் போது என்ன நடக்கிறது என்றால், வாசிப்போம் 1 யோவான் 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிப்போம். 1 யோவான். என்ன சொல்லுகிறாரு யோவான்? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்க பாவம் செய்யக்கூடாது என்று இந்த வசனம் எழுதப்படுகிறது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. இப்ப பாருங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? பாவம் செய்யக்கூடாதுன்னு நான் இதை எழுதி இருக்கிறேன். ஓகே, அப்படியும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் என்ன நடக்கிறது? நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லது நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இணைந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்கிறோம், இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, இப்பொழுது அவனை நீர் பார்க்காதீர். யாரு? இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன், சரிங்களா, நான் பாவம் செய்து விட்டேன், என் பாவத்தை மன்னிங்க. இப்போ நான் அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? இயேசுவானவர் நான் ஜெபிக்கும் போது என்னோடு சேர்ந்து கொள்ளுகிறார். என்ன நடக்கிறது? பிதாவிடத்தில் இப்போ அவர் பேசுறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல பேசுகிறார். இப்ப பிதா பார்க்கிறாரு. யாரை பார்ப்பாரு? என்ன பார்க்க மாட்டார், இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார். இப்ப இயேசு கிறிஸ்து பேசுகிறார், ஆண்டவரே இப்பொழுது நீர் என்ன பண்ணுங்க, இவன் எங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்படியாய் வந்திருக்கிறான், அவனை பார்க்காதையும் என்னை பாரும். யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து என்னை பாரும். ஏன்னா என்னுடைய மரணத்தை பாரும், என்னுடைய கல்வாரியை பாரும். நீர் என்னை இவர்களுக்காகவல்ல அனுப்பினீர். என்ன? யாருக்காக? உலகத்தின் எல்லாருக்காகவும் தான் அவர் பூமியில் அனுப்பப்பட்டார். நீர் அனுப்பின எனக்கு, அதாவது ஆண்டவராகிய பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி
பூமியில எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் அனுப்பினார். அப்பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவானவர் நம்மோடு கூட இணைந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்பொழுது பிதாவானவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய குமாரன் சிலுவையில சிந்தின இரத்தத்தை தனக்கு முன்பதாக கொண்டு வந்து அவர் பார்க்கிறார். என் மகன், நான் அனுப்பின ஒரே மகன் இவர்களுக்காகவும் மரித்தார் அல்லவா, சரி நான் இவனை என்ன செய்கிறேன், இவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன். 2வது வசனத்தை வாசிங்க. இப்ப பாருங்க, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அப்ப பாருங்க, நாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து ஜெபிக்கும் பொழுது இயேசுவானவர் நமக்காக பரிந்து பேசி அவர் நம்முடைய பாவங்களை பிதாவின் இடத்துல கேட்டு அந்த பாவ மன்னிப்பை நமக்காக பெற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நாம் செய்த பாவத்தை அறிக்கை செய்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனஸ்தாபப்பட வேண்டும். செய்த பாவத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனஸ்தாபப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். நான் எப்படி மனஸ்தாபப்பட முடியுங்க? நாம் எப்படி மனஸ்தாபப்பட முடியும்? இப்போ நாம் பாவம் செய்து விட்டோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போய் எப்படி மனஸ்தாபப்பட முடியும்? ஒரே ஒரு வழி, ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அர்ப்பணித்து நாம் கண்ணீர் விட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய அக்கிரமம் எல்லாம் நீர் சிலுவையிலே எனக்காக சுமந்து தீர்த்தீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நான் வந்து செய்கிற இந்த பாவ அறிக்கையை நீர் ஏற்றுக்கொண்டு என் பாவத்தை மன்னிக்கிறீர் என்பதை நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிக்கையிட்டு நாம் மனஸ்தாபப்பட வேண்டும். அப்படி எடுக்க வேண்டியதுதான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது யாரோ சொல்லுகிறார்கள், யாரோ பேசுகிறார்கள், வற்புறுத்தலின்படியோ அல்லது கட்டாயத்தின்படியோ செய்யக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு கூட்டம் உண்மையான மனம் திரும்புதலோடு வந்து ஞானஸ்தானத்தை எடுத்த போது யோவான் அங்கீகரித்தார். ஒரு கூட்டம் உண்மையாய் வந்து எடுக்கவில்லை, யோவான் கடிந்து கொண்டார். நாம் உண்மையாய் எடுப்போமானால் பரலோகம் அங்கீகரிக்கும். உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் நாம் எடுப்போம் என்றால் பரலோகம் அதை அங்கீகரிக்காது, பரலோகம் கடிந்து கொள்ளும். அல்லேலூயா. பரலோகம் என்ன செய்யும்? அதை ஏற்றுக்கொள்ளாது, பரலோகம் கடிந்து கொள்ளும். நீங்க பாருங்க, நாம் பிறப்பு மாத்திரம் அல்ல, நம் வாலிப நாட்களில், நம்ம எல்லோருக்கும் தெரியும், வாலிப நாட்களில் பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. யாராவது சொல்ல முடியுமா? வாலிப நாட்களில் நான் பாவம் செய், நம்மை அறியாமல் அநேக பாவங்களை, வசனமும் அதான் சொல்லுகிறது. சங்கீதம் 25:7 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 25:7 வாசித்து பாருங்கள். என் இளவயதின் பாவங்களையும், தாவீது சொல்றார் பாருங்க, என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். அப்ப பாருங்க, நம் இளவயதிலே எல்லோரும் பாவம் செய்தவர்கள் தான். இந்த பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது? நம்ம இந்த பாவம் நம்ம எப்படி சூழ்ந்திருக்கிறது என்றால், ஏசாயா 44:22 வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:22 வாசிப்போம். உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும். இப்ப பாருங்க, நம்முடைய பாவமும் நம்முடைய மீறுதல்களும் எப்படி இருக்கிறதா? மேகம் போல நம்மை சுத்தி நின்று கொண்டு இருக்கிறது. நாம் செய்த இளவயதின் பாவம் நம்ம எப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? மேகத்தை போன்று நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கை செய்யும் பொழுது, உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும், உன் மீறுதல்களை மேகத்தை போலவும், உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நம் ஆண்டவரிடத்தில் திரும்பி உண்மையாய் நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிறார், கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் செய்ய வேண்டிய விதம் எப்படி என்றால், முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, உண்மையான மனம் திரும்புதலோடு நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, மனஸ்தாபப்பட வேண்டும். ஆண்டவரே,
இப்படியாய் நான் செய்துவிட்டேன். நம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் ஊற்றி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார். இது மாத்திரமல்ல, நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த விசுவாசம் நமக்கு வர வேண்டும். எப்படியாப்பட்ட விசுவாசம் நமக்கு வர வேண்டும் என்றால், ஆண்டவரே, என் பாவங்களுக்காய் நீர் மரித்தீர், என் பாவங்களுக்காய் நீர் நீதிக்கு பிழைத்து அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில இப்படியா எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப இயேசு மாத்திரம் தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா? இயேசு அல்லாமல் வேற ஏதாவது வழி இருக்கிறதா என்று நீங்கள் கேட்பீர்களானால், வசனம் என்ன சொல்லுகிறது? இல்லை. நமக்கு நல்லா தெரியும் வசனம் எங்கே சொல்லுகிறது அப்படி இல்லை என்று. வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4வது அதிகாரம், அப்போஸ்தலர் 4:12 வாசிப்போம். அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை. தெளிவுதானே? இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னார். இந்த இடத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் வாசித்தோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வாசிக்கிறது தொடர்ந்து. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு பாருங்க, வானத்திற்கு கீழே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை இடப்படவும் இல்லை என்றார். அப்போ பூலோகத்தில் நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஒரே ஒருவருக்கு மாத்திரம் அதிகாரம் உண்டு. அது யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. யார் அவரிடத்தில் போய் உண்மையாய் மனம் திரும்புதலோடு ஆண்டவரை நான் பாவி என்று அறிக்கை செய்து மனஸ்தாபப்படுகிறார்களோ, ஆண்டவர் உடனே அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த விசுவாசம் நமக்குள் இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு தான் நாம் ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். இப்ப வாசிப்போம், மத்தேயு 3க்கு திருப்புவோம். இப்பொழுது நாம் அந்த இடத்துல வாசித்தோம், பார்த்தீங்களா? 2 விதமான கூட்டம் வந்தது ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய். 2வது கூட்டம் யாரது? பரிசேயரும் சதுசேயரும் வந்தார். அவர்கள் யாரை பார்த்து வந்தார்கள்? யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது? அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லா ஜனங்களும் யார் யாரெல்லாம் வந்தது? முதலாவது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும், யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார். அப்போ ஒரு திரளான பட்டணம் அப்படியே காலியாகி எங்கே வருகிறது? யோர்தான் நதிக்கு வருகிறார்கள். அப்ப பட்டணம் முழுவதும் எப்படி? எம்டி. பட்டணம் முழுவதும் எல்லாம் காலியாக்கப்பட்டது. இப்போது எல்லாம் எங்க வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள்? யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெறும்படியா எங்க? யோர்தான் நதி கரையில வந்து எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை யார் பார்க்கிறது? இன்னொரு பக்கத்திலிருந்து பரிசேயரும் சதுசேயரும் எருசலேம் பக்கத்திலிருந்து பார்க்கிறார்கள். எங்கிருந்து பார்க்கிறார்கள்? இவர்கள் என்ன இவ்வளவு திரளான ஜனங்கள் யோவான் இடத்துல போய் ஞானஸ்தானம் எடுக்கிறார்களே. சரி, என்ன பண்ணுவோம்? இப்போ மெஜாரிட்டியான ஆட்கள் பண்ணுகிறதை தான் என்ன பண்ணுகிறாங்க? நம்ம ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட் தானே? இப்போ ஒரு 50 பேர் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல 48 பேர் என்ன செய்கிறார்களோ அதை தான் 2 பேர் என்ன பண்ணுவாங்க? ஏன் நம்ம என்னத்துக்கு வம்பு? அப்படியே அவங்களோட சேர்ந்து அப்படியே போயிடலாம் அந்த கூட்டத்தோட. இதுதான் பரிசேயரும் சதுசேயரும் செய்தார்கள். பட்டணம் முழுவதும் கிளம்பி வந்தது. இவர்கள் பார்த்தார்கள், என்ன எல்லாரும் போறாங்க, சரி நாமளும் போயிட்டு என்ன பண்ணுவோம்? நேரம் கிடைக்கும் போது எடுத்து வச்சுக்குவோம். எதை? ஞானஸ்தானத்தை எடுத்து வச்சுக்குவோம். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நமக்கு யூஸ், இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு நமக்கு பிரயோஜனப்படும். இன்று அப்படியும் எடுக்கிறவர்கள் உண்டு. இதை யார் அங்கீகரிப்பது கிடையாது. பரலோகம் இப்படி எடுத்தால், பரிசேயர் அப்படிதான் எடுத்தாங்க. எல்லாரும் எடுக்கிறாங்களே, நானும் போய் எடுக்கிறேன் என்று போனார்கள். உடனே யாருக்கு கோபம் வந்தது?
யோவான் என்ன சொன்னாரு? விரியன் பாம்பு குட்டிகளே. அப்ப பரலோகம் நாம் இப்படி எடுப்போமானால் பரலோகம் நம்மை பார்த்து இப்படிதான் சொல்லும். என்ன சொல்லும்? விரியன் பாம்பு குட்டியே, உனக்கு யார் சொன்னது இப்படி வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று? அப்ப நம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய முறைமை என்னவென்று கேட்பீர்களானால் விசுவாசம். அந்த விசுவாசம் எதின் அடிப்படையில் இருக்க வேண்டும்? அப்போஸ்தலர் 4:12 வாசகம் பார்த்தீங்களா? வானத்திற்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் வேறு ஒரு நாமமே கொடுக்கப்படவில்லை, இயேசு என்ற நாமத்தில் மாத்திரமே ரட்சிப்பு. இந்த விசுவாசத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில் போய் அறிக்கை செய்த பாவத்திற்கு மனஸ்தாபப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 1 யோவான் 1:9 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் போக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும், சுத்திகரி. அப்ப நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணப்படுகிறது? கழுகப்படுகிறது. இதற்கு அடையாளமாய் செய்ய வேண்டியதுதான் என்ன? ஞானஸ்தானம். அல்லேலூயா. அப்ப ஒருவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய காரியங்கள் 2. ஒன்று விசுவாசம், இரண்டாவது உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது உண்மையான மனம் திரும்புதலோடு கூட மனஸ்தாபப்பட வேண்டும். இப்படி செய்துதான் இந்த ஞானஸ்தானம் வெறும் புதிய ஏற்பாட்டில் மாத்திரம்தான் இருக்கிறதா என்று கேட்பீர்கள் என்றால், ஆதி முதலே இது தேவ திட்டத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் முதலிலே எங்கு முதலாவது எழுதப்பட்டு செய்யப்பட்டது என்றால் புதிய ஏற்பாட்டில் தான் இது முதலாக செய்யப்பட்டது. ஆனால் இது ஆதி முதலே தேவனுடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு காரியமும் சம்பவம். இது வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிப்போம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். இப்ப பாருங்க, பேதுரு எந்த சம்பவத்தோடு கொண்டு வந்து ஞானஸ்தானத்தை ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், நோவாவின் நாட்களில் நடந்த அந்த சம்பவம் ஜலப்பிரளயத்தின் மூலமாய் பூமி எங்கும் அழிக்கப்பட்டது. எல்லாம் அழிக்கப்பட்டு ஒரு குடும்பம் 8 பேர் மாத்திரமே அதிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அது எதற்கு அடையாளமாக பேதுரு எழுதுகிறார் என்றால், அது ஒரு ஞானஸ்தானத்தின் ஒப்பனையானது. ஞானஸ்தானத்திற்கு ஈக்குவலாக அது பேழையில் இருந்து காக்கப்பட்டவர்கள் எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறார்கள்? ஞானஸ்தானத்திலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாக சொல்ல. இது ஒன்றும். இன்னொரு சம்பவமும் இருக்கிறது. இந்த வசனத்தை 21வது வசனத்தை வாசிச்சோம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது, இப்ப பாருங்க, நாம் எடுக்கிற ஞானஸ்தானம் என்ன நீக்குகிறது? கிடையாது. சரீரத்தில் இருக்கிற மாம்ச அழுக்கை நீக்குவது கிடையாது. தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் உயிர்த்தெழுதினால் நம்மை ரட்சிக்கிறது. அப்போ எடுக்கிற ஞானஸ்தானம் என்று வெளிப்பிரகாரமாக செய்யப்படுகிறதல்ல, அது உள்ளான மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கணும். இன்னொரு சம்பவம் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள். மேகத்திற்கு கீழாயிருந்தார்கள் என்ன? பகலிலே மேகஸ்தம்பமாயும் இரவிலே அந்த மேகத்தின் கீழாய் இருந்தார்கள். எந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து போனார்கள்? செங்கடலின் வழியாய் கடந்து போனார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும். அப்ப பாருங்க, அவர்கள் அந்த செங்கடலை கடந்து போனார்கள். பாத்தீங்களா? எகிப்தின் அந்த இராணுவம் இவர்களை பின்தொடர்ந்து வரும். ஆண்டவராகிய கர்த்தர் இவர்களை மீட்டு
கானானுக்கு போகும்படியாய் சொல்லும் பொழுது பின்னாடி யார் துரத்தி கொண்டு வருவாங்க? பார்வோனும் அவனுடைய சேனையும் துரத்தி கொண்டு வரும்போது ஒரு இடத்துல வரும்போது முன்பதாக செங்கடல் முன்பதாக தடையாய் நிற்கிறது. இப்போ இந்த செங்கடலை பார்த்து அவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். இந்த பக்கமும் போகிறதற்கு வழி அல்ல, இந்த பக்கமும் போகிறதற்கு வழி அல்ல. பின்பதாக பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இப்பொழுது பார்க்கிறார்கள், ஆண்டவரை பார்த்து மோசே அழுகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது நீ ஏன் அழுகிறாய் மோசே? உன் கரத்தில் என்ன கொடுத்திருக்கிறேன்? உன் கரத்தில் ஒரு கோலை கொடுத்து அது சமுத்திரத்திற்கு நேராக நீட்டு என்று சொன்ன பொழுது, சமுத்திரத்திற்கு நேராக அந்த கோலை நீட்டின பொழுது சமுத்திரம் இரண்டாக பிழிந்தது. வெட்டாந்தரை ஆண்டவர் உருவாக்கி அதற்குள்ளாய் நடந்து போனார்கள். போன பிற்பதாக இவர்கள் அப்பக்கம் போய் கரையேறின உடனே யார் பின்தொடர்ந்து வருகிறார்கள்? பார்வோனின் அந்த சேனை தொடர்ந்து வருகிறது. மீண்டும் பிரிந்த அந்த செங்கடல் மீண்டும் ஒன்றோடு ஒன்று இணைத்து யாரை கொன்று போட்டது? துரத்தி கொண்ட எல்லாம் மாண்டு போனார்கள். கடந்து போனவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் அதை வேறு விதமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் ஒரு பக்கம் நாம் பார்க்க வேண்டியது, செங்கடலுக்குள்ளாய் அவர்கள் கடந்து போனது எதுவென்றால் அது எதனுடைய அடையாளமாக பவுல் எழுதுகிறார்? ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக எழுதுகிறதை நாம் அப்ப ஞானஸ்தானம் என்பது நேற்றோ இன்றோ வந்தது அல்ல. இது யோவானால் தொடங்கப்பட்டதல்ல. ஆண்டவருடைய ஆதி திட்டத்திலிருந்து இந்த ஞானஸ்தானம் என்பது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞானஸ்தானம் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? பேப்டிசம் என்று ஆங்கிலத்தில் நாம் தமிழ்ல என்ன சொல்லுகிறோம்? ஞான ஸ்நானம். அப்படின்னா என்ன தமிழ்? அதை நீங்க ரெண்டா அந்த வார்த்தையை பிரிப்பீர்கள் என்றால், ஞான ஸ்நானத்தை ரெண்டா பிரிச்சீங்கன்னா என்ன வருதுங்க? ஞானம் பெற்ற உடனே எடுக்கிற ஞானம்னா ஞானஸ்தானம். யாராவது கேத்தலிக் பைபிள் படிச்சிருக்கீங்களா? திருவிவிலியம் என்று சொல்லப்படுகிற அந்த கேத்தலிக் பைபிள் யாராவது படிச்சிருக்கீங்களா? அதுல என்ன தெரியுங்களா சொல்லப்பட்டிருக்கும்? திருமுழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? திருமுழுக்கு. அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். ஞானஸ்தானத்திற்கு அந்த பேப்டிசம் என்ற வார்த்தைக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் ஞானஸ்தானம் அல்ல, திருமுழுக்கு. அதாவது ஒருவன் முழுகி எடுக்கிற ஞானஸ்தானம். அதுதான் அதுல கரெக்டா சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அவங்க செய்ய மாட்டாங்க. சரியா சொல்லப்பட்டிருக்கும், அவங்க செய்ய மாட்டாங்க. அதை கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் இங்கு நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்டால் அதனுடைய அந்த பேப்டிசம் என்று சொல்லப்படுகிறதுல இது எங்கிருந்து தழுவின வந்த வார்த்தை என்று கேட்பீர்கள் என்றால், இது ஒரு கிரேக்க பதத்தை. இப்ப நாம் புதிய ஏற்பாட்டு எந்த மொழியில எழுதப்பட்டது? கிரேக்கத்தின் அடிப்படையிலிருந்து நான் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலிருந்து மொழியாக்கம் பெயர்க்கப்பட்டது. இப்போ இது கிரேக்க மொழியினுடைய அர்த்தம் பேப்டிசம் என்றால் பேப்டிசோ என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் என்ன வந்தது? பேப்டிசோ என்ற வார்த்தையிலிருந்து தான் பேப்டிசம். அப்ப அந்த பேப்டிசோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால், ஒரு பொருளை தண்ணீரில் முழுக்கி வெளியில எடுக்கிறதற்கு பேர் தான் முழுக்கி வெளியில எடுக்கிறது. அதாவது ஒரு தண்ணீர்ல ஃபுல்லா அப்படி முழுக்கி வெளியில எடுக்கிறது பேர் தான் பேப்டிசோ. அதுதான் ஆங்கிலத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? இங்கிலீஷ்ல பேப்டிசம் என்று. அப்படி இருந்து வந்த வார்த்தை தான் அது ஞானஸ்தானம் என்று தமிழில் நாம் சொல்லுகிறோம். இப்ப பாருங்க, இதை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும்? இதற்கென்று வயது வரம்பு சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால், பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒருவரை ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், 20 வயது, அதாவது 18 வயதிற்கு மேற்பட்டார்கள் 20 வயது வரும் பொழுது அவர்களை யுத்த புருஷர்களாய் வேதம் அங்கீகரிக்கிறது. எந்த புருஷர்கள்? இவர்கள் யுத்தத்திற்கு போய் யுத்தத்திலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப 18 வயதிற்கு மேல 20 வயது அந்த பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு வரும் பொழுது வயது நிர்ணயிக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, ஒரு 100 வயசுக்கு முன்னாடி இருந்த ஆட்களுக்கும் இப்ப இருக்கிற ஒரு 10 வயசு, இப்ப ரிஜர்வ் எடுத்துங்க, அவங்க தாத்தாவை எடுத்துங்க, அப்படி வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரிஜர்வ் கிட்ட ஒரு மொபைலை கொடுங்க, அவங்க தாத்தா கிட்ட ஒரு மொபைலை கொடுங்க, அறிவு பெருத்து போச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய அறிவு எப்படின்னா, வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய அறிவு பெருத்து போய்விட்டது. நீங்கள் ஸ்கூல் சப்ஜெக்டை கொஞ்சம் பாருங்க. நாம் 12ஆம் வகுப்பில் படித்தது இப்போ அவங்க எந்த கிளாஸ்ல தெரியுங்களா படிக்கிறாங்க?
7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல படி. ஏன் அப்படி வந்து விட்டது என்றால் அவருடைய வயது இப்பொழுது, அதனால்தான் இந்த காலகட்டத்தில் எந்த வயதில் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் என்றால் 12 வயதிற்கு மேலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதத்தின் பிரகாரம் இப்படிதான், இந்த வயதில் தான் எடுக்கணும், அந்த வயதில் தான் எடுக்கணும் என்று எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. இல்லை, வசனம் என்ன சொல், உனக்கு எப்பொழுது ஞானம் வருகிறதோ அப்பொழுது நீ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து உனக்கு 12 வயதில் ஞானம் இருக்கிறது என்றால் அவர் என் பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார் என்ற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உனக்கு 12 வயதில் இருக்கும் என்றால் நீ அதற்கு ஆயத்தம் எடுப்பதற்கு உனக்கு தகுதி இருக்கிறது. இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற. நீங்கள் சங்கீதம் 111 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 111:10. 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அப்போ கர்த்தருக்கு நாம் பயந்து, நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எதை செய்ய வேண்டும்? ஞானஸ்தானம். எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு உண்மையாய் பயந்து உண்மையான அந்த மனஸ்தாபத்தோடு எடுக்க செய்கிறது தான் என்னவென்றால் ஞானஸ்தானம். அப்போ அதற்கு வயது எல்லாம் ஒன்றும் அல்ல. நாம் செய்ய வேண்டியது என்ன? ஞானம் கர்த்தருக்கு பயந்து நாம் செய்ய வேண்டும். இப்போ அடுத்த கேள்வி, ஞானஸ்தானம் நிச்சயமா எடுத்துதான் ஆக வேண்டுமா? ஏன் எடுக்க வேண்டும்? நாம் வாசித்தோம் யோவான் மத்தேயுல, மனம் திரும்புங்கள், அப்ப பரலோகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்துதான் ஆக வேண்டும்? ஆனால் ஞானஸ்தானத்திற்கு என்று நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது என்றால், முதலாவது நாம் ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோம் என்றால் அது ஒரு கீழ்ப்படிதலின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எப்பொழுது நான் என்னை பாவி என்று நான் உணர்ந்து என் பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நான் அறிக்கை இடுகிறேனோ, வசனத்தை என்ன சொல்லுது? மனம் திரும்புங்கள். அப்போ மனம் திரும்பி, நான் வசனத்தை கேட்டவுடனே நான் செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்ப வேண்டும். அப்படி நான் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது அது எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது என்றால் கீழ்ப்படிதலின் அடையாளம். அப்போ யார் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, முதலாவது அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்கிறது என்னவென்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோம். அதுதான் ஞானஸ்தானத்தினுடைய முதல் காரியமே என்னவென்றால் அது கீழ்ப்படிதலின் அடையாளம். வாசிங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2 37-38 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2. எதை அவர்கள் கேட்டார்கள்? 36வது வசனத்தை வாசிங்க. ஆகையினால் பேதுருவும் அவரோடு கூட 11 சீஷர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து நின்று, இதுல பேதுரு பேசுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். இதை யார் கேட்டாங்க? அங்கு வந்திருந்த திரளான ஜனங்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அங்கு பார்த்தோம் நாம், யோவான் பிரசங்கம் பண்ணினார். கேட்டவுடனே ஒரு கூட்டம் வந்தது. சரிங்களா? தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இங்கு பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுரு பிரசங்கம் பண்ணோடனே சுற்றி இருந்த ஜனங்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ கேட்டவுடனே, இப்ப பாருங்க, ஏன் இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார்கள்? காரணம் என்னவென்றால், வசனம் கேட்டார்கள், வசனத்திற்கு உடனே கீழ்ப்படுகிறார்கள். கேட்ட உடனே என்ன? ஆண்டவரே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த கீழ்ப்படிதல் தான் ஞானஸ்தானத்தின் முதல் படி. ஞானஸ்தானம் நாம் எடுக்கிறோம் என்றால் உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும்.
வசனத்தை கேட்டார்கள். என்ன சொன்னார்கள்? உடனே அவர்களுடைய ரிப்ளை என்ன? நான் என்ன செய்ய? உடனே என்ன சொல்றாரு அவரு? பேதுரு என்ன சொல்றாரு அதற்கு? பேதுரு அவர்களை நோக்கி இப்ப என்ன சொல்றாரு பேதுரு? யோவான் என்ன சொன்னாரு அதுதான் இவரும் சொல்றாரு. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுங்கள், அப்பொழுது வரத்தை பெறுவீர்கள். அவர்கள் கேட்டார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் வசனத்தை கேட்டவுடனே, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடனே கீழ்ப்படிந்தார்கள். உடனே அதுதான் ஞானஸ்தானத்தின் முதல் அடையாளமே என்னவென்றால் நாம் உடனே கீழ்ப்படிய வேண்டும். உடனே பேதுரு என்ன சொன்னாரு? மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி நீங்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் அவர்கள் முதலாவது ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம். என்னவென்றால் முதலாவது அடையாளம் கீழ்ப்படிதல். இரண்டாவது, ஏன் நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால், இல்லை இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்றேன். கீழ்ப்படிதலுக்கான இன்னொரு உதாரணம் அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 8, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை இப்ப யார் விசுவாசிக்கிறார்கள்? எந்த பட்டணத்தார் இவர்கள்? சமாரிய பட்டணத்தில் பிலிப்பு போய் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்ப எங்க போகிறார்? பிலிப்பு சமாரிய பட்டணத்தில் போய் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கும் குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர்கள் யார் விசுவாசித்தார்கள்? சமாரியா தேசத்து ஜனங்கள் விசுவாசித்தார்கள். புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மீண்டும் திரும்ப சொல்லுங்க. அது புருஷரும் யார் அங்க வரல? அந்த இடத்துல அந்த பிக்சர்ல பிள்ளைகள் வரவில்லை. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் போயிருப்பாங்க, பிள்ளை கூட்டின்னு போயிருக்க மாட்டாங்களா? இப்போ பிரதர் சிஸ்டர் ஃபேமிலி பள்ளி வீட்டில் விட்டு வந்துடுவீங்க, கூட கூட்டு வரும். நம்ம எங்க போனாலும் பிள்ளைகளை கூட கூட்டு கொண்டு போவோம். வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் மாத்திரமே என்ன பண்ணாங்க? அப்ப எந்த ஞானஸ்தானம் அங்கீகரிக்கப்படுவதில்லை? குழந்தை ஞானஸ்தானம் வேதம் அங்கீகரிக்கப்படுவது கிடையாது. நான் இல்லை, ஒருவேளை நான் சிறு வயதிலே நான் அப்படி தெளிப்பு ஞானஸ்தானம் இதெல்லாம் வேதம் எங்குமே சொல்லவில்லை. வேதத்தில் அப்படிப்பட்ட வசனமும் இல்லை. நான் சிறு வயதிலே ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால், சிறு வயதிலே உங்களுக்கு அந்த ஞானம் எப்பொழுது வந்தது? இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்ற ஞானம் நமக்கு எப்பொழுது சிறு வயதிலே வந்தது? எப்பொழுது ஞானம் நாம் எடுக்கிறோமோ அதுக்கு பேர் தான் என்ன? ஞானஸ்தானம். இந்த இடத்துல பாருங்க, இவர்கள் விசுவாசித்தார்கள். விசுவாசித்து புருஷரும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படிதான் சொல்லப்பட்டது. இங்க யார் வரல? அந்த இடத்துல குழந்தைகள் வரவே கிடையாது. அந்த ஞானஸ்தானத்தை வேதம் அங்கீகரிப்பதும் கிடையவே கிடையாது. இதே அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் 36, 37வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் வழி நடந்து போகையில், இப்ப யார் இது? அதே பிலிப்பு தான். இப்பொழுது சம்பவம் வேற. முதலாவது சமரிய ஜனங்களிடத்திலே சுவிசேஷத்தை சொன்னார், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பின்பது ஆவியானவரால் இவர் எங்கு கொண்டு போகப்பட்டார்? எத்தோப்பியா மந்திரியின் இடத்துல கொண்டு போகப்படுகிறார். இப்போ அவர் சுவிசேஷத்தை யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார்? எத்தோப்பியா மந்திரிக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். இவ்விதமாய் அவர்கள் எத்தோப்பியா மந்திரியும் பிலிப்புவும் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறது, தடை என்ன என்றான். இப்போ பாருங்க, ரெண்டு பேரும் அப்படியே சம்பாஷணை பண்ணி கொண்டு போகிறார்கள். சுவிசேஷத்தை பிலிப்பு பிரசங்கிக்கிறார். இதை கேட்ட மந்திரி உடனே என்ன சொல்றாரு? தண்ணீர் இருக்கிறது, ஞானஸ்தானம் எடுக்க. இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அல்லேலூயா. வசனத்தை கேட்டவுடனே கீழ்ப்படுகிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உடனே என்ன சொல்லுகிறார்? தண்ணீர் இருக்கிறது, என்ன தடை? உடனே பிலிப்பு என்ன சொல்லுகிறார்? அப்போ விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு முழு இருதயத்தோடு விசுவாசம் இருந்தால் தடை இல்லை. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று
இப்ப பாருங்க, நாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் பாத்தீங்களா, நம் வாயில அறிக்கை பண்ணுகிறோம் பாத்தீங்களா, என்ன அறிக்கை செய்ய வேண்டும்? இதை தான் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு நாம் போய் எடுக்கிற ஞானஸ்தானம் தான் பரலோகம் இங்க செஞ்ச உடனே என்ன, இப்ப பிலிப்பு சொல்றார், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரை இறங்கினார்கள். அப்போ பிலிப்பு கரையோரத்தில் நிக்க வச்சு ஞானஸ்தானம் கொடுத்திருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம்? ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து வந்து மேல ஊத்தி என்ன பண்ணிருக்கலாம்? நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டாய் போகலாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் என்ன செய்தார்கள்? அவர்கள் தண்ணீருக்குள்ளே இறங்கி போகிறார்கள். தண்ணீருக்குள்ளே இறங்கி போய் என்ன செய்கிறார்கள்? பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியிலே போனார். யார் ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறார்களோ அன்று அவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகும். அது என்ன சந்தோஷம் என்றால் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத வரையிலே, ஞானஸ்தானம் எடுக்காத வரையிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளாய் வராது. அல்லேலூயா. நாம் என்ன செய்தாலும், ஆண்டவருக்காய் என்ன ஊழியம் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ரட்சிக்கப்படாமல் நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவது கிடையாது. அல்லேலூயா. அப்ப நான் உங்களுக்கு காண்பித்தேன் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே, அங்கு ஜனங்கள் கேட்ட உடனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று உடனே கீழ்ப்படிந்தார்கள். 2வது சமரிய ஜனங்கள் உடனே கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். மந்திரி உடனே கீழ்ப்படிந்து. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்திற்கு உடனே கீழ்ப்படிந்துதான் ஆகும். அதுதான் பரலோகம் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியம். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே அப்போஸ்தலர் 22வது அதிகாரம், அப்போஸ்தலர் 22 16வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக்க. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அனனியார். யாரை பார்த்து சொல்றாங்க? சொல்லுங்க. பவுலை குறித்து சொல்லுகிற காரியம் இது. ஆண்டவராகிய கர்த்தர் சவுலை சந்திப்பார். சவுலாகிய பவுல். இப்போ பவுல் ஆகல, இப்போ சவுல தாங்கிறார் இவரு. சவுலை சந்தித்து விட்டு ஆண்டவர் சந்தித்த பொழுது ஒளியானது அவனுடைய கண்களை என்ன ஆக்கி விட்டது? குருட்டாக்கி விட்டது. இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ எங்க போக வேண்டும் என்று சொல்லுகிறார். எங்க சொல்லுகிறார்? எங்கே போக வேண்டும் என்று சொல்லுகிறார்? 11வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் மீண்டும் பாருங்க, பவுல் அந்த கேள்வி தாங்க, நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போய் நீர் செய்யும்படி எல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்போ ஆண்டவர் ஒரு இடத்துல அனுப்பி, நீ அங்கு போனீங்கன்னா உனக்கு என்ன சம்பவிக்கும், நடக்க போகும் என்று சொல்லுவார்கள் என்று அனுப்புகிறார். 12வது வசனத்தை வாசிங்க. பக்தி உள்ளவனும் யூதராலும் சாட்சி பெற்றவனுமாகிய. இப்ப யார் வீட்டுக்கு அனுப்புறார் ஆண்டவர்? அப்ப சவுல அனனியா வீட்டுக்கு அனுப்புறார். இந்த அனனியா யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆளெல்லாம் கிடையாதுங்க. அனனியா ஒரு சாதாரண ஒரு மனிதன். அவனை குறித்து வேதம் என்ன சாட்சி கொடுக்கிறதுன்னா, பக்தி உள்ளவன், குடியிருக்கிற சகல யூதரிலும் நல்லவன். இதுதான் அவனுடைய 2 குவாலிட்டி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீ அவன் வீட்டுக்கு போ. ஆண்டவர் எங்க அமைச்சிருக்கலாம்? சவுல எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் அமைச்சிருக்கலாம் ஆண்டவர். ஆனா ஆண்டவர் எங்க அனுப்புகிறார்?
ஒரு சிறிய மனிதனிடத்தில் அனுப்புகிறார், அனனியா வீட்டுக்கு அனுப்புகிறார். போய் என்ன செய், அங்கே நீ போகும்பொழுது உனக்கு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சொல்லுவார்கள். போறான். அவர் 14வது வசனத்தை வாசிங்க. 13 வாசிங்க. என்னிடத்தில் வந்து நின்று சகோதரனாகிய சவுலே, இப்ப அவன் கண் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப அவன் சொல்லுகிறான், நீ பார்வை அடையவாயாக. அந்நேரமே பார்வை அடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன் அறியவும் தரிசிக்கவும் கேட்கவும், யார் எல்லாம் ஆண்டவர் ஞானஸ்தானத்திற்காய் அழைக்கிறாரோ, நீங்கள்லாம் இன்னைக்கு நேற்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. முன்னமே என்றால் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே. எப்பொழுது? உலகம் தோன்றுவதற்கு முன்னமே. அப்போ உலகம் தோன்றுவதற்கு முன்னமே என்று எப்பொழுது என்றால், ஆதாம் தோன்றவில்லை, ஏவாள் தோன்றவில்லை. அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஏதோ நான் ஞானஸ்தானம் எடுக்க வருகிறோம், இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோம் என்றால், நேற்று முந்த நாள் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. தாயின் கர்ப்பத்திலே தோன்றுவதற்கு முன்பதாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன பெயரை வைக்க வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே உங்களை பெயரை சொல்லி அழைத்தார் தானே வசனம் சொல்லுதுங்க. உலகமே தோன்றல, அன்னைக்கு நம் பெயரெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒருவரை ஞானஸ்தானத்திற்கு அழைக்கும் போது அது இன்று நேற்று தெரிந்து கொள்ளவில்லை, இது ஆதியில ஆண்டவர் தொடர்ந்து வாசிங்க. இப்ப 16வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நம்ம முதல்ல பார்த்த சம்பவங்கள் எல்லாம் உடனே கீழ்ப்படிந்தார்கள். உடனே என்ன பண்ணாங்க? கேட்ட உடனே கீழ்ப்படிந்து, அது பிலிப்புவா மந்திரியா இருக்கட்டும், சமரிய ஜனங்களா இருக்கட்டும், அங்கு அப்போஸ்தலர் நாட்களிலே 2வது அதிகாரத்தில் வாசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் எல்லாம் கேட்ட உடனே என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆனால் சவுல் ஆண்டவரை பார்த்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு அனனியாவிடத்தில் வந்த பொழுது அவன் தாமதிக்கிறார். இதை பார்த்த அனனியா என்ன சொல்லுகிறார்? ஏன் நீ தாமதிக்கிறது என்ன? அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? ஞானஸ்தானத்தை ஒரு நாளும் தாமதிக்க கூடாது. ஏன் தாமதிக்க கூடாது? ஏன் தாமதிக்க கூடாது? ஏன் உடனே கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? தாமதித்தால் என்ன நடக்கும்? காரணம் என்ன? இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போம், என்ன கேரண்டிங்க? யாருக்காவது கேரண்டி இருக்குதுங்களா? வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? வாசிப்போம். யாக்கோபின் நிருபம், யாக்கோபு 4வது அதிகாரம் 13 15 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். 4:13. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து, இது நான் புரியுதுங்களா? இது நல்லா புரியுதுல்ல? நான் எங்கேயோ போய் தப்பித்து ஏதோ ஒரு இடத்துல வாழ்ந்து நான் என்னை வாழ்ந்து காட்டுவேன், நான் என்ன பண்ணுவேன், என்னால் வாழ்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நீங்க உயிரோடு இருப்பீங்களா? நாளைக்கு இந்த உலகம் இருக்குமா? இல்ல நாளைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்குமா? இல்ல இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை, நாளை குறித்து நமக்கு ஒன்றுமே தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது. ஒரு புகை எப்படி அப்படியே வரும், கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த புகையை நம்மால் பார்க்க முடியாது. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற நமக்கு ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று எப்போ உயிரோடு இருக்கும் நாட்களிலே நாம் அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதான் யாக்கோபு 4:13-15 யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து உங்களுக்கு தெரியாது. ஏன் நீங்கள் தாமதிக்க வேண்டும்? ஏன் நீங்கள் தள்ளி போட வேண்டும்? ஒருவேளை நாம் நாளைக்கென்று தள்ளி போடும் அல்லது நாளை மறுநாள் என்று போகும்போது
ஒருவேளை ஆண்டவர் வந்து விடலாம், இல்லது ஆண்டவர் நம்மை உலகத்தை விட்டு மாற்றி விடலாம், எது வேணாலும் சம்பவிக்கலாம். அப்பொழுது என்ன நடக்கும்? வாழ்க்கையை இழந்து போவோம். அதுதான் அனனியா யாரை பார்த்து சொல்லுகிறார்? பவுலை பார்த்து சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22:16 வாசித்தோம். ஏன் இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஏன் தாமதம்? நாளைக்கு என்பது ஒரு நாள் கிடையவே கிடையாது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி உடனே கீழ்ப்படிய வேண்டும். அப்போ ஞானஸ்தானம் ஏன் எடுக்க வேண்டும் என்றால் அது கீழ்ப்படிதலின் அடையாளம். இரண்டாவது ஒரு காரியம், ஏன் நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் 2:40 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். ஞானஸ்தானம் எடுத்துவிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது? மீண்டும் எங்க போகக்கூடாது? மாறுபாடு உள்ள அந்த சந்ததியோடு நாம் போய் கலந்து வாழக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து பிரிந்து வருகிறோம். அப்படியே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ரட்சித்து அதை விட்டு விலகி வாழ வேண்டும். அப்ப முதலாவது ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதலின் அடையாளம். இரண்டாவது சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு. மூன்றாவது ஏன் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்ற கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் ஞானஸ்தானம் என்னைக்கு நாம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் அவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். அன்றுதான் நாம் அவரை தரித்து அதாவது ரட்சிப்பின் வஸ்திரமாக அவரை நாம் தரித்துக் கொள்கிறோம். அதுவரையிலும் யார் நம்முடைய வாழ்க்கையில கிடையாது? இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது. அப்ப மூன்றாவது, முதல் நான் சொன்னேன் அது கீழ்ப்படிதலின் அடையாளம். சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக மூன்றாவது கிறிஸ்துவை இது நிமித்தம் நாம் தரித்துக் கொள்கிறோம். ஞானஸ்தானத்தின் நிமித்தம் கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். கடைசியாக மத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வாசிப்போம். ஏன் நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் மத்தேயு 3:16-17. இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்காய் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், பிரியமாய் இருக்கிறேன் என்று. அப்ப நான்காவது என்ன நடக்கிறது? ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், எவன் என் நேச beloved son, my beloved daughter. அல்லேலூயா. அதுவரையிலும் ஆண்டவர் நம்மை அப்படி அழைப்பதில்லை. என்று நாம் ஞானஸ்தானம் பெற்று கரையேறுகிறோமோ பரலோகம் நமக்காய் திறக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேச குமாரத்தி. அப்ப ஏன் நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால் 4 காரியங்கள். அது கீழ்ப்படிதலின் அடையாளம். இரண்டாவது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. மூன்றாவது அது நிமித்தம் கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறோம். நான்காவது அப்பொழுதுதான் நாம் நேசகுமாரராய், கர்த்தருக்கு நேசகுமாரத்திகளாய் நாம் மாறுகிறோம். கடைசியாக நாம் ஒன்றை பார்த்து முடிக்க போகிறோம். ஞானஸ்தானத்தில் எத்தனை வகை உண்டு? இதுவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியர் 4:5 வாசிப்போம். அன்றியும் எபேசியர் 4:5 ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும். அப்ப எத்தனை ஞானஸ்தானம் இருக்கிறதுங்க? ஒரு கர்த்தர், ஒரு விசுவாசம், ஒரே. வேதம் சொல்லுகிற ஞானஸ்தானத்தில் ஒரே ஒரு ஞானஸ்தானம் தான் உண்டு. எது அப்படின்னா மூழ்கி எடுக்கிற அந்த ஒரு ஞானஸ்தானம் மாத்திரமே. அப்போ ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே ஞானஸ்தானம். அப்போ வேறு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவதும் இல்லை. அப்படி கொடுத்தால் பரலோகம் அதை அங்கீகரிப்பதும்
கிடையாது. அப்போ இந்த ஒரே ஞானஸ்தானத்தை நாம் எடுக்க வேண்டிய முறை என்னவென்று கேட்பீர்கள் என்றால், ரோமர் 6வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 3 to 5 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ரோமர் 6, 3 to 5. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? இது இருங்க. இப்போ இங்க சொல்லப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? புரியுதுங்களா இந்த வசனம்? இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். ஞானஸ்தானத்தினுடைய அர்த்தம் என்ன? பேப்டிசோ என்றால் என்ன? மூழ்கி எடுக்கிறது. ஞானஸ்தானம் எப்படி கொடுப்பாங்க தெரியுங்களா? நீங்கள் போய் தண்ணீரில் உங்களை நிற்க வைப்பார்கள். எங்க இடுப்பளவு இருக்கிற இந்த இடுப்பளவு தண்ணீர் இருக்கிற இடத்துல நம்மை கொண்டு போய் நிற்க வைத்து அங்கு நம்ம இடத்துல 3 கேள்வி கேட்கப்படும். சரிங்களா? இந்த கேள்விக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். பதிலை கொடுத்து விட்டு இப்படி நாம் நிற்கிறோன்னு வச்சுங்களேன், தண்ணீர் இதுவரைலாம் இருக்குது, இடுப்பளவு தண்ணீர் இருக்கிறது. இப்போ என்ன செய்வார்கள்? நம்மை தண்ணீருக்குள்ளாய் முழுகவும், அதாவது மொத்தமும் முழுக்கி, இது ஒரு செகண்ட்ஸ்ல நடக்கிறது. நிற்க வைத்து விட்டு 3 கேள்விகளை கேட்டு நம்முடைய வாயினால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். செய்து விட்டு பெறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுவார்கள்? இப்படி முக்கி வெளியில எடுப்பார்கள். இந்த வசனம் நான் வாசித்தோம் பார்த்தீங்களா? 6:3 மீண்டும் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் மரணத்திற்குள்ளாக, இது ஏன் இப்ப பாருங்க, அவருடைய மரணத்திற்குள்ளாக அப்ப என்ன நடக்கிறது? ஏன் இப்படி பண்ணி இப்படி எழுப்புறாங்க? காரணம் என்ன? ஏன் இப்படி படுக்க வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்படி செய்யும்போது என்ன நடக்கிறது என்றால், நாம் அவரோடு மரணத்திற்குள்ளாய் கடந்து போகிறோம். அதாவது நாமும் கிறிஸ்து எப்படி மரித்தாரோ, இப்ப நம்ம மரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? நம்மள கல்லறையில் எப்படியா நிக்க வைப்பாங்க. இது எதற்கு அடையாளம் என்றால், நாம் அவரோடு கூட மரணத்திற்குள்ளாய் மரிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து, அப்ப எப்படி அவர் மரித்து எப்படி எழுப்பப்பட்டாரோ, நாமும் என்ன பண்ணுகிறோம்? இப்போது முழுகி வெளியில எடுக்கிறோம். வெளியில வரும்போது அதற்கு அதாவது நீங்க இப்படி பாருங்க, இப்ப பாருங்க, இப்படி பண்ணும்பொழுது என்ன அர்த்தம்? அதுக்கு அவரோடு நம்ம மரணம் அடைகிறோம். எடுக்கும் பொழுது என்ன ஆகிறோம்? அவரோடு உயிர் எழுதுகிறோம். வாசிங்க. இப்ப நாம அப்படி வெளியில வரும்பொழுது என்ன சம்பவிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில புதிய மனிதர்களாய் நாம் வெளியிலே வருகிறோம். பாவங்கள் அங்கு கழுவப்படுகிறது, பாவங்கள் அங்கு மன்னிக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் எப்படி வெளியில வருகிறோம்? புதிய மனிதர்களாய் வெளியே வருகிறோம். அவர்களுடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப நாம் அவரோடு மரித்து நாம் வெளியில வரும்போது, அங்கு மரணம் அவரோடு மரிக்கிறோம், வெளியில வரும்போது அவரோடு கூட உயிர் தெழுந்து அந்த சாயலோடு நாம் என்ன இணைக்கப்படுகிறோம். இப்பொழுது 6வது வசனத்தை வாசிங்க. இனி நம்முடைய அப்படி நாம் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி நாம் வெளியில வந்தவனை இனி நாம் என்ன செய்யக்கூடாது? பாவமே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. பாவம் சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் இப்போ என்ன நடக்கிறது? நாம் படுக்கும் பொழுது தண்ணீருக்குள்ள முழுகும் போது அவரோடு மரிக்கிறோம் அல்ல. இப்போ அங்கு என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய ஜென்ம சுபாவம், நாம் செய்த எல்லா அக்கிரமம், பாவம், மீறுதல்கள் எல்லாம் தண்ணீரில் என்ன செய்யப்படுகிறது? கழுவப்படுகிறது. கழுவப்பட்டு வெளியில வரும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் இணைக்கப்படுகிறோம். இப்படி உயிர்த்தெழுதலிலே இணைக்கப்படும் பொழுதுதான் அவர் வரும் பொழுது அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? நமக்கு மரித்தவர்கள் முதலாவது, பின்பு உயிரோடு இருக்கிறனா அவரோடு கூட
மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ நாம் பரலோகத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்றால் யோவான் சொன்னார்ல, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அடிப்படையான இந்த முழுக்க ஞானஸ்தானம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அவசியம். அல்லேலூயா. இதை யார் முழு இருதயத்தோடு, யார் முழு விசுவாசத்தோடு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவராகிய கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை மன்னிக்க அவர் வந்தார் என்ற அந்த அறிக்கையோடு எடுக்கிறார்களோ அதை பரலோகம் நிச்சயமாய் அங்கீகரிக்கும். அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? காலம் தாழ்த்த கூடாது. நாளைய நாள் ஒன்று இருக்கிறது என்று நிச்சயமே நமக்கு கிடையாது. இருக்கிற நாட்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கொடுக்கிற இந்த ஜீவனுள்ள இந்த நாளிலே நாம் அதை எடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் முடிக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனமும் 5வது வசனத்தையும் வாசிப்போம். இயேசு அவனுக்கு, யாருக்கு? நிகதேமு என்ற அந்த மனிதனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே ஆண்டவராகிய கர்த்தர், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால், அதாவது தண்ணீரிலே முழுகி அவன் மறுபடியும் புதிய ஜீவனுக்குள்ளாய் அவன் பிறக்காவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான்? மெய்யாக அவன் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் அவசியம். இல்லை எனக்கு வேண்டாம் என்று நாம் விடும் பொழுது, தள்ளி விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? என்ன நடக்குங்க? இல்லை வேணாம், எனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது லூக்கா 7:30 வாசித்து முடிக்கலாம். லூக்கா 7:30 நாம் வாசிப்போம். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தனக்கு கேடு உண்டாக, பாருங்க, பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை, யார் ஒருவன் தேவனுடைய ஆலோசனையை தள்ளுகிறார்களோ அவளுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? கேடு உண்டாகும். அல்லேலூயா. நமக்கு கேடு வேணுமா அல்லது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஞானஸ்தானம் வேண்டுமா? யார் ஒருவன் ஞானஸ்தானை சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் தாமதமின்றி செய்கிறார்களோ அவர்கள் புதிய ஜீவனை ஆண்டவர் கொடுத்து அவர்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் பரலோக பார்வையிலே நேசகுமாரரும் நேசகுமாரத்திகளுமாய் காணப்படுகிறார்கள். அதை தள்ளுகிறவர்கள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? தங்களுக்கு கேடு உண்டாக்கி, தாங்களே தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொள்ளுகிறார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.